الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுவினுடைய அருளால் வாராவாரம் நடைபெறுகிற இந்த ததப்புருல் குர்ஆன் அல் குர்ஆனை சிந்திப்போம் என்கிற அந்த பாடத்தின் ஊடாக இன்றைய தினமும் அல் குர்ஆன் சொல்ல வருகிற சில முக்கியமான கருத்துக்களை கொண்ட ஒரு சூறாவை நாம் ததப்புர் பண்ணி சிந்தித்து அந்த சூரா சொல்ல வருகிற விஷயங்களை பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய தினம் சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சூரா சூரத்துல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய சூரா அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மக்கியா அத்தியாயங்களில் ஒன்றாக இருக்கின்ற சூரத்துல் புரூஜ் என்று சொல்கிற அத்தியாயம் என்ன சொல்கிறது என்பதை சற்று நேரம் இந்த காலை பொழுதில் ததப்புர் பண்ணி அல்லாஹுக்காக சிந்தித்து பார்ப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இந்த சூறாவை இன்றைய நாள் நான் தெரிவு செய்ததற்கான காரணம், இன்றைய கால சூழல் எல்லா இடங்களிலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள் சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் நெருக்கப்படுகிறார்கள். அழிவுகளோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் ஈமானிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தை எடுத்துக்கொண்டால் அப்பாவி குழந்தைகள் முதல் பெண்கள் முதல் வயோதிபர்கள் என்று எல்லோரும் மிக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த கொடுமைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வெளிப்பார்வைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற சில ஈமானிய சகோதரர்கள், ஈமானிய பலகீனம் உள்ளவர்கள், அல்லாஹ் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், கர்ப்பிணிகள் கருவறுக்கப்படுகிறார்கள், முதியவர்கள் வதைக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய வீடுகள் பள்ளிவாசல்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் குண்டுகள் வீசப்படுகின்றன. மிக கோரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்கள் நெருக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள். சட்டங்கள் எல்லாம் ஈமானிய சமுதாயத்திற்கு எதிரான சட்டங்களாகவே இருக்கின்றன. தீர்மானங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்மானங்களாகவே இருக்கின்றன. ஆனால் இந்த சமுதாயம் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்த வெற்றியை காண முடியவில்லையே, அல்லாஹ் இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்வதை போன்றிருக்கிறதே என்கிற ஒரு ஆதங்கம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது.
அண்மையில் பாலஸ்தீன பிரச்சினை சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு சகோதரர் தன்னுடைய ஆதங்கத்தை அப்படித்தான் வெளிப்படுத்தினார். அவர் உண்மையில் குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல, காணுகிற காட்சிகள் வருகிற தகவல்களை வைத்து பார்க்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் இரக்கமுள்ளவன் இரக்கமுள்ளவன் என்று சொல்கிறோமே, குழந்தைகளுடைய விஷயத்தில் கூட இரக்கம் காட்டாமல் இருக்கிறானே என்று சொல்லி அல்லாஹுடைய ஹிக்மத்தை, அல்லாஹுடைய விஷயத்தை, இந்த வார்த்தை வெறுமனே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது ஈமானை எடை போடுகிற ஒரு வார்த்தை, அல்லாஹ் மீதான நம்பிக்கையை குறை சொல்லுகிற ஒரு வார்த்தை. எனவே நான் இன்றைய கால சூழலில் இந்த விஷயத்தை மிக தெளிவாக பேசுகிற அல்லது நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளுக்கான ஒரு நடைமுறை தீர்வாக, நடைமுறை விஷயமாக நான் இந்த சூறாவை வாசித்த பொழுது இதிலே வருகிற சில விஷயங்களும் வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவேதான் இந்த சூரத்துல் புரூஜ் என்று சொல்லுகிற இந்த அத்தியாயத்தை இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் சிந்தித்து ததப்புர் பண்ணி அது என்ன சொல்லுகிறது என்கிற குர்ஆனிய விஷயங்களை நாம் யோசிக்கிற பொழுது குர்ஆன் எங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் நடைமுறை தீர்வை சொல்லுகிறது என்ற அடிப்படையில் தான் இந்த சூறாவை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா முதலாக சில சத்தியங்களை கொண்டு ஆரம்பம் செய்கிறார். முதலாவது, நான் கடந்த பாடத்திலே சொன்னேன், ஒரு சூறாவை விளங்குவதற்கு முன்னால் அந்த சூறாவுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்கிற ஒரு காரணத்தை நாம் யோசிக்க வேண்டும். சூரத்துல் புரூஜ், புரூஜ் என்று சொன்னால் நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்கள் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பெயர் ஏன் இந்த சூறாவுக்கு வைக்கப்பட்டது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் அல்லது கருத்துக்களும் நிலவுகின்றன. ஆனாலும் இதை பற்றி இந்த சூறாவினுடைய உள்ளடக்கத்தை வைத்து சொல்லுகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நட்சத்திரங்களை அல்லாஹு தஆலா வானத்திற்குரிய ஒரு அலங்காரமாக படைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த வானத்தை அலங்கரிப்பதற்காக நட்சத்திரங்களை அமைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எப்படி நட்சத்திரங்கள் வானத்திற்கு அலங்காரமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆனும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் இந்த சூரா சொல்ல வருகிற விஷயங்களும் அவனுக்கு ஒளியூட்டுகின்ற, அவனை அலங்கரிக்கின்ற விடயங்களாக இருக்க போகிறது என்பதற்காகத்தான் இந்த சூறாவுக்கு சூரத்துல் புரூஜ் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சூரா முற்றுமுழுதாக ஈமானோடு தொடர்புபட்ட விஷயங்களை பேசுகிற சூரா. இந்த சூறாவில் மட்டும் அல்லாஹு தஆலா அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லுகிற அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் இருந்து 11 வார்த்தைகளை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் பயன்படுத்தி இருக்கிறார். அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே 11 வார்த்தைகளை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் பயன்படுத்தி இருக்கிறார். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லுகிற அழகிய திருநாமங்கள் எல்லாமே அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட இறை நம்பிக்கையோடு ஈமானை உறுதிப்படுத்துகிற வாசகங்கள். அந்த அடிப்படையில் தான் மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஈமானை கொண்டு ஒளியூட்டுகின்ற ஒரு சூறாவாக, அவனுடைய வாழ்வை அலங்கரிக்கின்ற ஒரு சூறாவாக இருக்கிற காரணத்தினால் தான் இந்த சூறாவுக்கு சூரத்துல் புரூஜ் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே விளங்கப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சூறாவை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா ஒஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், அலங்காரங்களை உடைய நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வானத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறார். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் சத்தியம் என்று வருகிற பொழுது அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் படைப்பாளனாகிய அல்லாஹ் அவன் படைத்த விஷயங்களின் மீது சத்தியம் செய்வான். ஆனால் அந்த சத்தியம் செய்த விஷயங்களை எடுத்து பார்த்தால் அது அவனால் மட்டுமே இயக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அவனுடைய சக்திக்கு மட்டும் உட்பட்டு இயங்கக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருப்பான். ஒஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், இந்த நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட இந்த வானத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது சத்தியம் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக. வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது அல்லாஹு தஆலா இங்கு தெளிவாக மறுமை நாளை கொண்டு சத்தியம் செய்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா மறுமை நாளை கொண்டு சத்தியம் செய்கிறான் என்றால்,
பின்னால் அல்லாஹு தஆலா சொல்ல வருகிற செய்திகள், இந்த வசனத்தின் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பேச வருகிற செய்திகள் ஒரு முஃமினை பொறுத்தவரை இந்த உலகத்தோடு முற்று பெறுகிற விஷயங்கள் அல்ல. ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த முன்னுரையிலே இந்த உலகத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், அதிலும் குறிப்பாக ஈமானிய சமுதாயத்திற்கு வருகிற விஷயங்களை வைத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்ல வருகிற விஷயம், இந்த முஃமின்கள் இந்த உலகத்தில் இப்படித்தான் சோதிக்கப்படுவார்கள். ஆனால் சோதனை என்பதை அல்லாஹு தஆலா வெறுமனே அவர்களுக்கு விட்டுவிட மாட்டான் என்கிற ஒரு தகவலை அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறார். அதனால் தான் ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா வல் யௌமில் மவ்ஊத், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளை சொல்லுகிறார். ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுடைய சந்தோஷத்திற்கும் அவனுடைய இன்பத்திற்கும் அவன் நிரந்தரமான நிம்மதியோடு வாழ்வதற்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிற நாள் மறுமை நாள் தான். இந்த உலகத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. அத்துன்யா சிஜுனுல் முஃமின், இந்த உலகம் என்பது ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை தான். இந்த சிறைச்சாலை வாழ்க்கையில் அவன் படுகிற சோதனைகள், கஷ்டங்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பற்றி பேசுகிற எந்த ஒரு வசனத்திலும் கூட இந்த உலகத்தை உங்களுக்கு நாங்கள் சுகமானதாக தந்திருக்கிறோம் என்று பேசவில்லை. நலவை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த உலகம் என்பது இப்படித்தான், இந்த உலகம் சோதனைகளின் இடம்தான், இந்த உலகம் ஏமாற்றுகிற பூமிதான் என்றுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பற்றி எல்லா இடங்களிலும் சொல்லி இருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் இங்கு வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீது சத்தியமாக, வஷாஹிதின் வமஷ்ஹூத், பார்ப்பவரின் மீதும் அல்லது சாட்சியாக இருப்பவரின் மீதும் சாட்சியாக்கப்பட்டவரின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு ஷாஹித் என்ற சொல் எதை குறிக்கிறது, மஷ்ஹூத் என்கிற சொல் எதை குறிக்கிறது என்பதில் தப்சீர்களை அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு மிக தெளிவாக விளக்கம் சொல்லுகிறார்கள். பல்வேறு ஷாஹித் என்ற வார்த்தை ஒன்று வெள்ளிக்கிழமை நாளை குறிக்கிறது, மஷ்ஹூத் என்கிற வார்த்தை அரஃபாவுடைய நாளை குறிக்கிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இன்னும் சிலர் ஷாஹித் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது, மஷ்ஹூத் என்பது மறுமை நாளை குறிக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நபி அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், நாளை மறுமையிலே உங்களை அத்தனை மனித சமுதாயத்திற்கும் சாட்சியாக நாங்கள் கொண்டு வருகிற பொழுது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் சாட்சியாளராக, முழு மனித சமுதாயத்தின் சாட்சியாளராக கொண்டு வரப்படுபவர்கள். எனவே அந்த நாளில் தான் எல்லோருக்கும் எதிராக சாட்சி சொல்லுகிற ஒரு நிகழ்வு இடம்பெறும். எனவேதான் நபி அவர்களையும் மறுமை நாளையும் இந்த வசனம் குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 3-4 விஷயங்களில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டு அடுத்த வசனத்தில் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், குழி தோண்டியவர்கள், நெருப்பு கிடங்கை தோண்டியவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இந்த அல் உஹ்தூத், அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்றால் யார்? இந்த கிடங்கு தோண்டியவர்கள் அல்லது குழி தோண்டியவர்கள் யார் என்கிற இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட வரலாற்றை சொல்லுகிறார்கள். அந்த வரலாறு ஈமானிய சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா ஈமானில் உறுதியாக உள்ளவர்களுக்கு எப்படியாவது இந்த உலகத்தில் வெற்றியை கொடுப்பான் என்பதற்கான ஒரு அழகிய எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு வரலாறு. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வரலாறு முஸ்லிமிலே 3005வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு மன்னர் இருந்தார். இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்கிற இந்த வார்த்தை நாம் நிறைய ஓதி இருக்கிறோம். இந்த சம்பவமும் எங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வசனத்தோடு அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை குர்ஆனிலே வேறு எங்கும் அல்லாஹு தஆலா பேசவில்லை. இந்த அத்தியாயத்தில் மட்டும் சுருக்கமாக சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலிகளை அடுத்தடுத்த விஷயங்களில் சொல்லுகிறார். ஆனால் இந்த சம்பவத்திற்கென்று 3 விளக்கங்கள் அல்லது 3 காரணிகள் சொல்லப்படுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம், இன்னும் ஒரு சஹாபி சொல்லுகிற ஒரு விஷயம். ஆனால் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தியை தான் ஆதாரபூர்வமான செய்தியாக சொல்லுகிறார்கள். முன்பொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னருக்கு ஒரு சூனியக்காரன் இருந்தார்.
அந்த சூனியக்காரனுக்கு வயோதிப நிலை ஏற்பட்ட பொழுது மன்னரை அழைத்து சொன்னான், எனக்கு வயதாகிவிட்டது, எனவே என்னிடத்திலே சூனியத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்திலே உங்களுக்கு அந்த தொழிலை செய்து தருவதற்காக ஒரு வாலிபரை, ஒரு இளைஞரை என்னிடத்திலே அல்லது ஒரு சிறுவனை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அந்த ஊரிலே இருக்கிற நல்ல திறமையான நல்ல ஆற்றல் உள்ள ஒரு சிறுவனை தெரிவு செய்து அந்த சூனியக்காரருடைய வீட்டுக்கு மன்னர் அனுப்புகிறார். இப்பொழுது அந்த சிறுவன் சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்காக சூனியக்காரருடைய இடத்திலே போவான். அது முடிந்ததற்கு பிறகு வீட்டுக்கு போவான். இப்படி போய் வருகிற வழியிலே இடைவழியிலே ஒரு வணக்கவாளி, அந்த காலத்திலே இருந்த கிறிஸ்தவ பாதிரி ஒருத்தர் அந்த வழியிலே இருக்கிறார். இப்பொழுது அந்த சிறுவன் சூனியக்காரனிடத்திலே போகிற பொழுது அந்த பாதிரியை சந்தித்து விட்டு போவான். அவரிடம் சொல்லுகிற சில விஷயங்களை கேட்பான். அதற்கு பிறகு மீண்டும் சூனியக்காரனிடத்திலே திரும்பி வீட்டுக்கு போகிற பொழுது இப்படி அந்த சூனியக்காரனை சந்திப்பான். இப்பொழுது இந்த சூனியக்காரனுடைய விஷயத்தை விட இந்த வணக்கவாளியினுடைய விஷயம் அந்த சிறுவனுக்கு ஒரு கவர்ச்சியாக உண்மையாக படுகிறது. இருந்தாலும் அந்த சிறுவன் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. இப்பொழுது சில நேரம் இவரை சந்தித்து விட்டு, அந்த வணக்கசாலியை சந்தித்து விட்டு சூனியக்காரனிடத்திலே போகிற பொழுது கொஞ்சம் தாமதமாகி போனால் சூனியக்காரன் தண்டிக்கிறான். சூனியக்காரனிடத்திலே இருந்து வருகிற பொழுது இவரை சந்தித்து விட்டு வீட்டுக்கு போகிற பொழுது கொஞ்சம் தாமதமாகி போனால் வீட்டிலே இவரை தண்டிக்கிறார். இப்பொழுது இந்த இரண்டுக்கும் ஒரு தீர்வாக இந்த பாதிரியாரிடத்திலே அல்லது இந்த வணக்கவாளியிடத்திலே வந்து சொல்கிறான், இப்படி எனக்கு உங்களிடத்திலே வந்து போவதால் இரண்டு பக்கமும் நான் தண்டிக்கப்படுகிறேன், என்ன செய்வது என்று கேட்ட நேரம் எப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ வீட்டுக்கு தாமதமாகி போனால் என்னை சூனியக்காரன் அவனுடைய படிப்புக்காக வேண்டி என்னை தாமதப்படுத்தி விட்டான் என்று நீ சொல்லு. வீட்டிலே இருந்து வருகிற பொழுது சூனியக்காரனிடத்திலே தாமதமாகி போனால் வீட்டிலே உள்ளவர்கள் வீட்டு வேலைக்காக என்னை பயன்படுத்தி கொண்டதால் தாமதமாகி விட்டேன் என்று சொல்லு என்று சொல்லி ஒரு தீர்வை சொல்லுகிறார். இப்படி கொஞ்ச நாள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த ஊரிலே ஒரு பெரிய மிருகம் ஒன்று வந்து வீதியை குறுக்கிட்டு மக்கள் போவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது. மக்கள் கடுமையாக பயப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி. இப்பொழுது மக்கள் பயப்படுகிறார்கள். இந்த சிறுவனுக்கு இப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா உள்ளத்திலே ஒரு உதிப்பை ஏற்படுத்துகிறான். நான் சூனியக்காரனிடத்தில் கற்கின்ற விஷயம் சிறந்ததா அல்லது அந்த வணக்கவாளி சொல்லித் தருகிற விஷயம் சிறந்ததா என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அந்த சிறுவன் என்ன செய்கிறான், ஒரு கல்லை எடுத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், யா அல்லாஹ், சூனியக்காரன் சொல்லுகின்ற விஷயத்தை விட அந்த வணக்கவாளி சொல்லுகிற விஷயம் சிறந்ததாக இருந்தால் இந்த மிருகத்தை நீ கொன்று விடு என்று சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கல்லால் அந்த மிருகத்தை அடிக்கிறான். உடனடியாக அந்த மிருகம் செத்து விடுகிறது. இப்பொழுது அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வருகிறது, இந்த வணக்கவாளி சொல்லுகிற விஷயம்தான் சிறந்தது என்கிற நம்பிக்கை வருகிறது. ஆனால் மக்களுடைய பார்வையில் இவன் சூனியக்கலையின் உச்சத்திற்கு வந்து விட்டான், சூனியக்காரனிடத்திலே இவன் நல்லதை கற்றுவிட்டான் என்று சொல்லி மக்கள் இவனை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரம் அல்லாஹு தஆலா அந்த ஊரிலே இருக்கிற சில நோய்களை குணப்படுத்துகிறவன், குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களை குணப்படுத்துகிற ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். ஆனாலும் அந்த ஆற்றலை சாதாரணமாக கொடுக்கவில்லை. அந்த சிறுவனிடத்திலே போய் தன்னுடைய நோயை முறையிடுகிற பொழுது அந்த சிறுவன் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், என்னால் முடியவில்லை, நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னால் அந்த மக்கள் ஈமான் கொள்ளுவார்கள். அதற்கு பிறகு அவன் பிரார்த்தனை செய்வான், குணமாகும். இப்படி அல்லாஹு தஆலா அந்த சிறுவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். இந்த நேரத்தில் அந்த மன்னனுடைய அரசவையிலே இரண்டு கண்ணும் தெரியாத ஒரு குருடான அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் இந்த சிறுவனுடைய நோய்களை குணப்படுத்துகிறான் என்ற தகவலை கேட்டு இந்த சிறுவனிடத்திலே வருகிறார். நிறைய அன்பளிப்புகளை பெற்று சுமந்து கொண்டு வருகிறார். வந்து, எனக்கு உங்களுடைய சூனிய கலையின் ஊடாக இந்த பார்வையை நீ குணப்படுத்தி விடு, பார்வையை பெற்று தந்து விடு என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் சொல்லுகிறான், உண்மையில் எனக்கு பார்வையை பெற்று தருகிற எந்த சக்தியும் கிடையாது, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வேன், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பார்வையை திரும்ப தருவான் என்று கேட்ட நேரம் அந்த அமைச்சர் கேட்கிறார், எங்களுடைய மன்னரை விட ஒரு ரப்பு, ஒரு இரட்சகன் உனக்கு இருக்கிறாரா, ஒரு கடவுள் உனக்கு இருக்கிறாரா என்று கேட்ட நேரம், ஆம், ரப்பி ஒரப்புக்கல்லா, என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹுதான், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அமைச்சருக்கு வேறு வழி இல்லை, பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார், ஈமான் கொள்ளுகிறார். அவன் பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹு தஆலா அந்த பார்வையை திரும்ப கொடுத்து விடுகிறார். இப்பொழுது அந்த அமைச்சருக்கு இன்னும் அந்த ஈமான் அதிகரிக்கிறது. மன்னருடைய சபைக்கு வருகிறார்.
வந்த நேரம் மன்னர் திரும்ப கேட்கிறார், உன்னுடைய பார்வையை பெற்று தந்தது யார் என்று கேட்ட நேரம் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ரப்பு எனக்கு என்னுடைய பார்வையை திரும்ப தந்து விட்டான். இப்பொழுது அந்த மன்னருக்கு கோபம் ஏற்படுகிறது. என்னை விட ஓரொரு ரப்பு, ஒரு கடவுள் உனக்கு இருக்கிறாரா என்று கேட்ட நேரம் அவர் திரும்ப சொல்லுகிறார், ரப்பி ரப்பு கல்லா, என்னுடையது உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி இப்பொழுது அந்த தன் மன்னரை கடவுள் என்கிற தரத்திலே இருந்து இவர் நிராகரிக்கிறார். இதன் மூலமாக இவர் கடுமையாக அந்த மன்னரின் மூலமாக வேதனை செய்யப்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த சிறுவனை இவர் காட்டி கொடுக்கிறார். வேதனை தாங்க முடியாமல் அந்த சிறுவனை காட்டி கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த சிறுவன் அந்த சபைக்கு அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்டு கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார். வேதனை செய்யப்படுகிற பொழுது ஒரு கட்டத்தில் இயலாத பொழுது அந்த வணக்கவாளியை காட்டி கொடுத்து விடுகிறார். இவரின் மூலமாகத்தான் இதை கற்றுக்கொண்டேன் என்று காட்டி கொடுத்து விடுகிறார். இப்பொழுது அந்த மன்னர் அந்த வணக்கவாளியை சபைக்கு எடுத்து அவருடைய தலையிலே வாளை வைத்து இரண்டாக பிளந்து அவரை கொலை செய்து விடுகிறார். இப்பொழுது இந்த காட்சியை அந்த சிறுவனுக்கு முன்னே செய்துவிட்டு இந்த சிறுவனிடத்திலே சொல்கிறார், நீயும் இந்த என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னையும் நான் இப்படித்தான் கொலை செய்வேன் என்று சொல்லி மிரட்டுகிறார். ஆனால் அந்த சிறுவன் மிரட்டல்களுக்கு பயப்படவில்லை. எனவே முதல் கட்டமாக இந்த மன்னர் என்ன செய்கிறார் என்றால், சில காவலாளிகளை அழைத்து இந்த சிறுவனை ஒரு கடலுக்கு அழைத்து செல்லுங்கள், ஒரு படகிலே கடலுக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு சென்று இந்த சிறுவனிடத்தில் எங்களுடைய மன்னரை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேளுங்கள். அவன் ஆம் என்று சொன்னால் மீட்டிக் கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் அவனை நடுக்கடலிலே தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள். ஒரு கட்டத்திலே இவனை தள்ளி விடுவதற்கு வருகிற பொழுது, அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷிஅத, யா அல்லாஹ் நீ நாடியவாறு இவர்களுடைய விஷயத்தில் எனக்கு நீ போதுமாக இருந்து கொள், இவர்களிடத்தில் இருந்து என்னை காப்பாற்றி விடு என்று அந்த சிறுவன் துஆ செய்கிறான். துஆ செய்ததோடு படகு அசைகிறது. படகிலே இருந்த எல்லோரும் கடலுக்குள் விழுந்து விடுகிறார்கள். அந்த சிறுவன் மட்டும் திரும்ப வருகிறான். மீண்டும் மன்னருடைய சபைக்கு வருகிறான். என்ன நடந்தது என்று மன்னர் கேட்கிறார். அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான், எனக்கு போதுமாக இருந்து விட்டான் என்று அந்த சிறுவன் சொல்லுகிறார். இப்பொழுது மீண்டும் சிலரை அழைத்து ஒரு மலை உச்சிக்கு கொண்டு சென்று அந்த மலை உச்சியிலே வைத்து மன்னரை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் அவனை தள்ளிவிடுங்கள் என்று சொல்கிறார். இப்படியே நடக்கிறது. மீண்டும் சிறுவன் துஆ செய்கிறான். கூட்டி போனவர்கள் எல்லாம் விழுந்து விடுகிறார்கள். சிறுவன் மீண்டு வருகிறார். இப்படி மன்னர் அவனை கொலை செய்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் தோல்வி கண்ட பொழுது கடைசியாக அந்த சிறுவன் சொல்லுகிறான், என்னை நீங்கள் கொலை செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் சொல்வதை போன்று செய்தால் மட்டுமே என்னை கொலை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு மைதானத்திலே இந்த ஊர் மக்கள் எல்லோரையும் ஒன்று சேருங்கள், என்னை ஒரு கணுவிலே ஒரு கம்பிலே என்னை கட்டி வையுங்கள், கட்டி வைத்து விட்டு பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் இந்த அம்பை எய்கிறேன் என்று சொல்லி என் மீது நீங்கள் அம்பை எய்யுங்கள், அது என்னுடைய கன்னத்தில் வந்து தாக்க வேண்டும், அப்படி தாக்கினால் மட்டும்தான் என்னை நீங்கள் அழிக்க முடியும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது மக்கள் எல்லாம் இந்த சிறுவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் மன்னருக்கு வேறு வழி தெரியவில்லை. எப்படியாவது இவரை கொலை செய்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு நாளை குறிப்பிட்டு அறிவிப்பு செய்கிறார். அறிவிப்பு செய்து எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்த்து ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்த்து இந்த சிறுவனையும் ஒரு இடத்திலே ஒரு உயரமான இடத்திலே கட்டி வைத்து மன்னர் தன்னுடைய கையிலே அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்று சொல்லி அவர் அம்பைகிறார். அந்த நேரத்தில் அவருடைய கன்னத்திலே வந்து அந்த அம்பு தைக்கிறது. அவர் அந்த கன்னத்தை நோக்கி கையை வைத்த நிலையிலே அந்த சிறுவன் ஷஹீதாகி போகிறார். இந்த காட்சியை அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொழுது மன்னரே சிறுவனுடைய ரப்பினுடைய பெயரை சொல்லித்தான் இந்த அம்பை எய்கிறார் என்றால் மன்னரிடத்தில் என்ன ருபூபியத் இருக்க போகிறது, இவரை எப்படி ரப்பாக நாம் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி அந்த ஊரிலே உள்ள எல்லா மக்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது இது மன்னருக்கு பெரும் சவாலாக மாறி இப்பொழுதுதான் தன்னுடைய அமைச்சர்கள் தன்னுடைய காவலாளிகளை அழைத்து பெரிய ஒரு நெருப்பு குழி ஒன்றை உருவாக்குமாறு சொல்லி அதிலே அந்த குழிக்கு கிட்ட கொண்டு வந்து யாரெல்லாம் மன்னரை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்பவர்களை அதற்குள்ளே தூக்கி வீசுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளையின் பிரகாரம் ஒவ்வொருவராக தூக்கி வீசப்படுகிறார்கள். இடையிலே ஒரு பெண் வருகிறார். அவரிடத்திலே ஒரு கைக்குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையோடு அவர் பாய வேண்டும். அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். இப்பொழுது அந்த குழந்தைக்காக வேண்டி பார்த்து அவர் தயங்குகிறார். இந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை சொல்லுகிறது, தாயே நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள், நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள், குதியுங்கள் என்று சொல்கிறது. அந்த தாயும் குதித்து விடுகிறார்.
இந்த சம்பவத்தை தான் அல்லாஹு தஆலா அஸ்ஹாபுல் உஹ்தூத், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், இந்த கிடங்குகளே போடப்பட்டவர்கள், அந்த கிடங்கை ஏற்படுத்தியவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இது வெளிப்படையில் மூமின்களுக்கு செய்த ஒரு அநியாயம். வெளிப்படையில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். அல்லாஹு தஆலா எப்படி அவர்களை வர்ணிக்கிறான் என்றால், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ذاتில் வகூத், கொழுந்து விட்டெரிகிற நெருப்பை ஏற்படுத்தியவர்கள் என்று சொல்லிவிட்டு, இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள், அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். மூமின்கள் நெருப்பிலே விழுந்து எரிகிற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், மூமின்களுக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய கண்ணியமான அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்காகவே தவிர அவர்கள் இவர்களை தண்டிக்கவில்லை. இன்று நடக்கிற விஷயம், முஸ்லிம்கள் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்று எல்லா இடங்களிலும் ஈமானிய சமுதாயம் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான், முஃமின்கள் தண்டிக்கப்படுகிற சோதிக்கப்படுகிற விஷயங்களை அல்லாஹு தஆலா பார்க்காமல் இல்லை, அல்லாஹு தஆலாவுக்கு தெரியாமல் இல்லை. ஏன் இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள் என்கிற விஷயத்தில் அல்லாஹுக்கு தெளிவில்லாமல் இல்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அல்லாஹ் பார்த்தும் பார்க்காம இருக்கிறானா, அல்லாஹ்க்கு விளங்குற இல்லையா, அல்லாஹ்க்கு இரக்கம் இல்லையா? மனசுல அப்படி எங்களுக்கு சில நேரம் அந்த எங்கட அந்த உணர்வுகளின் உச்சகட்டம், எங்களோட ஈமானை தாண்டிய பேச்சுக்கள் வந்து விடுவது வளமை. ஆனா அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லுகிறான், அவன் மூமின்களுக்கு அவர்கள் ஈமான் கொண்டதற்காகத்தான் இந்த அநியாயத்தை செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த அநியாயம் செய்யப்படுவது இதற்காகத்தான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அவனை பற்றி சொல்லுகிற பொழுது, அல்லதீ லஹு முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இவர்கள் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரை ஏற்றுக்கொண்டதற்காக? இந்த வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதற்காகத்தான் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த அநியாயத்தை செய்கிறார்கள். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த குர்ஆன் வசனம் அன்புக்குரியவர்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய ஈமானோடு வாழ்க்கையோடு பேசுகிற ஒரு விஷயம். என் வாழ்க்கையில் நடக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து தப்பிய நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நடப்பது கிடையாது. எனக்கு எந்த நிலைமைகளும் ஏற்படுவதும் கிடையாது. உண்மையில் எனக்கு ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் அந்த நிலை அல்லாஹ் ஏதோ ஒரு நலவுக்காகத்தான் ஏற்படுத்தி இருப்பான். நான் நம்பி இருக்கிறேன், என் ரப்பு என் தாயை விட பல லட்சக்கணக்கான மடங்கு அன்புள்ளவன் என்று நான் நம்பி இருக்கிறேன். என் தாய் எனக்கு எதிராக துரோகம் செய்ய மாட்டாள், என் தாய் எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டாள் என்ற ஒரு நம்பிக்கை சாதாரணமான ஒரு தாயின் மீது இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். இதை கொஞ்சம் ததப்புர் பண்ணி பார்க்கிற பொழுது, வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களையும் பெண்களையும் குழப்பத்திற்குள்ளாக்குபவர்கள், அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்கள், சும்மலம் யதூபு, அதிலிருந்து அவர்கள் தௌபா செய்து மீளவில்லை என்றால், ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய வேதனையை வைத்திருக்கிறான். வலஹும் அதாபுல் ஹரீக், அவர்களுக்கு அல்லாஹ் சுட்டெரிக்கின்ற வேதனையையும் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் முஃமின்களுக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு இரண்டு விதமான வேதனைகளை சொல்லுகிறான். ஒன்று நரகத்தினுடைய வேதனை, இன்னும் ஒன்று சுட்டரிக்கிற வேதனை.
இந்த சுட்டரிக்கிற வேதனை என்றால் என்ன, நரகத்தினுடைய வேதனை என்றால் எங்களுக்கு தெரியும், நாம் புரிந்திருக்கிறோம், அது பற்றி தெரிந்திருக்கிறோம். வலஹும் அதாபுல் ஹரீக் என்கிற இந்த வசனத்தை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அவர்களை நரகத்தில் நுழைவிக்கிற வரைக்கும் காத்திருக்க மாட்டான். அவர்களுடைய மண்ணறையிலேயே அவர்களுக்கு வேதனை செய்வான். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் தாமதம். நான் பின்னால் சில வசனங்களை சொல்லி காட்டுவேன். அல்லாஹு தஆலா ஏன் இவர்களை விட்டு கொடுத்திருக்கிறான், இவர்களுக்கு ஏன் அல்லாஹு தஆலா அவகாசம் கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய ஈமானை பலப்படுத்துகிற சில வசனங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அப்படி சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்து முஃமின்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவனங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. இந்த உலகம் என்னதான் சிரமத்தோடு வாழ்ந்தாலும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், பாலஸ்தீனிலே இருக்கிற அல்லது வேறு நாடுகளிலே இருக்கிற முஸ்லீம்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தின் மிக பெரும் இரக்கமுள்ளவனை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பல்வேறு சோதனைகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று போய்கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு, இன்று நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை அழிக்கப்படுகிற முஸ்லிம்களை பார்த்து கவலைப்படுகிறோம். ஒருவேளை மஹ்ஷரிலே அவர்கள் எப்படி கவலைப்படுவார்கள் தெரியுமா? எங்களுடைய நிலைமையை பார்த்து, இவனும் பலஸ்தீனிலே பிறந்திருக்கலாமே, இவனும் அந்த இடத்தில் இருந்திருக்கலாமே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். ஏனென்றால் மறுமையில் அவர்கள் அடைகிற இன்பங்கள், மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கிற சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தற்காலிகமான அல்லது கிடைத்திருக்கிற இந்த அற்பமான சுகங்களுக்கு ஈடானது அல்ல. நாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்களோடு சின்ன சின்ன விஷயங்களோடு எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா, இது கபூல் செய்யப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா என்கிற விஷயத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஷஹீதுகள் என்ற அந்தஸ்தோடு போய்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிறுவர்கள், குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர்கள் செய்கிற பொறுமைகள். அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த அற்பமான உலகில் குல் மதாஉத் துன்யா கலீல், நபியே நீங்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய சுகங்கள், சந்தோஷங்கள், இன்பங்கள் எல்லாம் மிக அற்பமானது என்று சொல்லுங்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவன் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நல்லவனாக வாழ்ந்து மறுமையிலே நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறானோ ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றி அடைந்தவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அந்த வெற்றி அவர்களுக்கு திண்ணமாக உறுதியாக கிடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். நான் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். நாளை மறுமையில் என் நிலைமை என்ன என்று தெரியாத நிலையில் இருக்கிறேன். அவர்கள் ஷஹீதுகளாக அந்தஸ்தோடு போய்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلிகல் ஃபௌஸுல் கபீர். ذلிகல் ஃபௌஸுல் கபீர். இந்த உலகத்தில் எதிரியை வென்று விட்டோம் என்கிறதல்ல, யாரும் உதவி செய்யாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல. ذلிகல் ஃபௌஸுல் கபீர். மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கிற வெற்றி இருக்கிறதே, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை பற்றி அடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். இதெல்லாம் அல்லாஹ் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் அடுத்த வசனங்களில் தன்னை பற்றி பேசுகிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக உம்முடைய ரப்பினுடைய பிடி இருக்கிறதே அது மிக கடுமையானது. அவன் பிடிப்பான், பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிப்பான். எதிரிகளுக்கு அவன் அவகாசம் கொடுப்பது என்பது அவனுடைய இயலாமை அல்ல. அவன்தான் இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இன்னஹு யுப்திஉ வ யுஈத். அவன்தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறான், எல்லாவற்றையும் மீளெழுப்ப போவனும் அவன்தான். அவனுடைய உருவாக்கத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. நாம் நம்பிவிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது அல்லாஹுக்கு இது இயலாதாக்கும், அல்லாஹுவால் இது முடியாத காரியம் என்று நினைத்து விடக்கூடாது. வஹுவல் கஃபூருல் வதூத். அவன் அன்புள்ளவனும் மன்னிப்பவனுமாக இருக்கிறான். துல் அர்ஷில் மஜீத்.
கண்ணியத்துக்குரிய அர்ஷுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் விரும்பியவற்றை இந்த உலகத்தில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் விரும்பியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். நாம் தலைகீழாக நின்று புரண்டு அடித்தாலும், நாம் என்னதான் என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்து முயற்சி செய்தாலும் கூட இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடியதை தவிர வேறொன்றும் நடக்க மாட்டாது என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலவ் ஷா அல்லாஹு தஆலா நாடி இருப்பானாக இருந்தால் மக்ததலு, அவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா அழித்திருப்பான். வலாக்கின் அல்லாஹ் யஃஅலு மா யுரீத், அல்லாஹ் நாடியதைத்தான் இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா, அன்புக்குரியவர்களே, நிறைய வசனங்களில் அல்லாஹு தஆலா ஏன் இவர்களுக்கு அவன் அவகாசம் கொடுத்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறான். இந்த குர்ஆன் வசனம் ஃபஅலுல் லிமா யுரீத் என்று சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் ததப்புர் பண்ணுகிற பொழுது நிறைய வசனங்கள் எங்களுக்கு வருகிறது. அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி அஷ்ஷர்ர இஸ்திஅஜாலஹும் பில் கைரி லகுதிய இலைஹிம் அஜலுஹும். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அவர்கள் செய்கிற தீமைகளின் காரணமாக, வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸ், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் விரைவுபடுத்துவதாக இருந்தால், ஷர்ர இஸ்திஅஜாலஹும் பில் கைர், அவர்கள் நலவை கொண்டு கெடுதியை அவர்கள் செய்கிற பொழுது அதற்கு அவன் அதிகரிப்பதாக இருந்தால், லகுதிய இலைஹிம் அஜலுஹும், அல்லாஹு தஆலா எப்பொழுதும் அவர்களுடைய தவணைகளை தீர்த்திருப்பான், எப்பொழுதும் அளித்திருப்பான். ஆனால் ஃபனதருல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், யாரெல்லாம் எங்களுடைய சந்திப்பை விரும்பாமல் இருக்கிறார்களோ, நம்பாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய அழிச்சாட்டியத்தின் மீது அவர்களை கொஞ்சம் நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம். இந்த விட்டு வைத்தல் அல்லாஹ்வுடைய இயலாமை அல்ல. முன்வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் அப்படி விரைவுபடுத்தி இவர்களுடைய கெடுதிக்கெல்லாம் தீர்ப்பு கொடுப்பதாக இருந்தால் எப்பொழுதே இவர்கள் இல்லாமலாக்கி இருப்பேன். ஆனாலும் இவர்கள் என்னை நம்பவில்லை தானே, என்னுடைய சந்திப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படி ஒரு நாள் இருக்கிறது, மறுமை என்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை தானே, அதற்காக அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன், அந்த நாளில் அவர்களை பிடிப்பதற்காக. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபதர்ஹும் ஃபீ கம்ரத்திஹிம் ஹத்தா ஹீன், நபியே அவர்களுடைய இந்த அறியாமையில் அல்லது இந்த போதையில் அவர்களை அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள். ஹத்தா ஹீன், ஒரு நேரம் வருகிற வரைக்கும் அவர்களை விட்டு விடுங்கள். அயஹ்சபூன, அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வ பனீன், அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பொருளாதாரங்களும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றதை கொண்டு அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், அவர்களுக்கு நாங்கள் நலவுகளை விரைவுபடுத்துகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், காசு பணத்தை கொடுக்கிறோம், வல்லரசுகளாக இருக்கிறார்கள், நிறைய அறிவோடு இருக்கிறார்கள், ஆயுதங்கள் தயாரிக்கிறார்கள், நல்ல பணத்தோடு இருக்கிறார்கள், உலகத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு தைரியத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்காக இவர்களுக்கு நலவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? பல்லா யஷ்உரூன், இருந்தாலும் அவர்கள் இதை உணர மாட்டார்கள். இவர்களை நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம். இந்த நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், அன்னமா நும்லி லஹும், அவர்களுக்கு நாங்கள் ஒரு தவணையை, ஒரு தாமதத்தை கொடுத்திருப்பது கைருல் லிஅன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு நலவு என்று அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்கள் இன்னும் பாவம் செய்ய வேண்டும், இன்னும் அவர்கள் பாவம் செய்ய வேண்டும். அந்த பாவங்கள் அதிகரிக்க 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 அவர்களுக்கு இன்னும் தண்டனைகளும் கூட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம். ஒரு கொலைக்கு 2 கொலை, 2 கொலைக்கு 10 கொலை, 10 கொலைக்கு 100 கொலை என்று அவர்கள் செய்ய 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 அவர்களுடைய தண்டனைகளும் கூடும். எனவே அந்த தண்டனைகள் அதிகரிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் போட்டு வதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மக்கா காலத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய கூடாதா, நாங்கள் கடுமையாக கஷ்டப்படுகிறோமே என்று சென்று அவர்கள் சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார், அவரை ஒரு குழியிலே போட்டு புதைப்பார்கள், அவருடைய நடுத்தலையிலே வாளை வைத்து 2ஆக பிளப்பார்கள், அதே போன்று
இரும்பாலான சீப்பை கொண்டு வந்து அவர்களுடைய உடம்பை அப்படியே வாழ்ந்து அந்த தோலை வேறாக சதை வேறாக அவரை எடுப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் பொறுமையோடு இந்த மார்க்கத்திலே இருந்தார்கள். வலாகின்னக்கும் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஈமானிய சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த சோதனைகள் என்பது சாதாரணமானது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் நாடியவற்றை செய்வான். இந்த விட்டு கொடுத்தல் என்பது அல்லது அல்லாஹு தஆலா தாமதப்படுத்துதல் என்பது காபிர்களுக்கான அல்லது இந்த பாவங்கள் செய்பவர்களுக்கான நலவு அல்ல. யாரெல்லாம் இந்த இடத்திலே ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்களோ, சோதனைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய நன்மைகளை அதிகரித்து இவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா அதிகரிக்கிறான். ஏனென்றால் நாம் பார்த்து பழகியது இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்தை, நாம் இன்பமாக நினைப்பது இந்த உலகத்தை. அதனால் தான் நமக்கு அப்படியான வார்த்தைகள் வருகின்றன. அந்த மறுமை மீதான ஆழமான பற்றும் நம்பிக்கையும் எங்களுடைய உள்ளத்தில் இல்லை. இந்த உலகம் அப்படித்தான். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் சோதனைக்குட்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகத்தில் எப்படித்தான் சந்தோஷங்களை தேடி அலைந்தாலும் 100% இன்பங்களை இந்த உலகத்தில் அடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. மிக பெரும் பணக்காரர்களை, இந்த உலகத்தின் கோடீஸ்வரர்களை போய் கேட்டாலும் அவர்களும் ஏதோ ஒரு சோதனையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த உலகம் அப்படித்தான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினுடைய இறுதியிலே அல்லாஹு தஆலா பேசுகிறான். சில அழிக்கப்பட்ட சமுதாயங்களை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத், சில படைகளுடைய செய்திகள் உங்களிடத்தில் வந்ததா? நீங்கள் இப்படி அவசரப்படுகிறீர்கள், எல்லாமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இதற்கு ஒரு முடிவு வராதா என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய செய்திகள் உங்களிடத்தில் வரவில்லையா? ஃபிரௌன் வ சமூத், ஃபிரௌனை பற்றியும் சமூது கூட்டத்தை பற்றியும் உங்களிடத்தில் செய்திகள் வரவில்லையா? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌனை இந்த உலகத்தில் கடைசி நேரத்தில் நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தவன் தானே அல்லாஹ். இந்த உலகத்தில் பெரும் ஆடம்பரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஃபிரௌனை கடைசி நேரம் நீரிலே மூழ்கிற பொழுது ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தவன் தானே அல்லாஹ். அல்லாஹ் அப்படித்தான் விட்டு கொடுத்தான். இந்த உலகத்தில் எல்லா அழிச்சாட்டியங்களும் பண்ணுகிற அளவுக்கு விட்டு கொடுத்தான். குழந்தைகள் பிறக்க பிறக்க வெட்டி கொலை செய்கிற அளவுக்கு விட்டு கொடுத்தான். அவர்களுடைய அதிகாரத்தை அல்லாஹ் பறந்து கொடுத்தான். மூசா தன்னுடைய தூதரை அந்த சொந்த தேசத்தில் இருந்து விரட்டுகிற அளவுக்கு அல்லாஹ் விட்டு கொடுத்தான். எல்லா சோதனைகளும் வருகிற அளவுக்கு விட்டு கொடுத்தான். ஆனாலும் கடைசி முடிவு, கடைசி நேரம் அல்லாஹ் பிடித்தான். சமூது கூட்டம் இந்த உலகத்தில் தங்களை அழிக்க யாருமில்லை என்று வாழ்ந்த கூட்டம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போட்டி போட்ட கூட்டம். முஅஜிஸாவை கண்ணுக்கு முன்னால் காட்ட வேண்டும். மலையிலே இருந்து ஒட்டகம் மலை பிளந்து ஒட்டகம் வர வேண்டும். வருகிற ஒட்டகம் ஒட்டகமாக இருக்க வேண்டும். வந்த மாத்திரத்தில் அது குட்டி போட வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனையிட்டு அந்த முஅஜிஸாவை கண்ணெதிரே கண்ட பொழுதும் கூட அதை நம்பாத கூட்டம், மாறு செய்த கூட்டம். மலைகளை குடைந்து வாழ்ந்தவர்கள். இன்றும் கூட சவுதி அரேபியாவினுடைய அல் உலா பகுதிக்கு சென்றால் மதாயின் சாலிஹ் என்று சொல்லுகிற ஒரு பகுதி இருக்கிறது. மதீனாவிலே இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூது கூட்டம் வாழ்ந்த பகுதி இன்று வரைக்கும் அப்படியே இருக்கிறது. அந்த பகுதிக்கு போய் பார்த்தால் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயம் ஒரு மலை பிரதேசத்தை எப்படி தங்களுடைய நகரமாக மாற்றி இருக்கிறார்கள் என்கிற அவர்களுடைய கட்டடக்கலையும் அந்த நுட்பங்களும் அவர்களுடைய வாழ்வியல் விஷயங்களும் அவர்கள் வீடுகளுக்குள் மலைகளை மாடிகளாக அமைத்து வாழ்ந்திருக்கிற நிலைமைகளையும் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் யூடியூபிலே மதாயின் சாலிஹ் என்று அடித்தால் கூட அந்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இன்று வரைக்கும் அந்த இடம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா இந்த பூமியில் அழித்தான். ஆது கூட்டத்தை அழித்தான். இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயத்தையும் இதற்கு முதல் அல்லாஹு தஆலா அழிச்சாட்டியம் பண்ணியவர்களை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ் இயலாதவனாக இருக்கவில்லை. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத் ஃபிரௌன வ சமூத் பலில்லதீன கஃபரு ஃபீ தக்தீப். அவர்களுடைய பொய்யிலே தான் நிலைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய பாடத்தை இந்த உலகத்தில் புகட்டினான் என்று சொல்லிவிட்டு எனக்கும் உங்களுக்குமாக அல்லாஹ் சொல்லுகிற விஷயம், வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத், அல்லாஹ்
இந்த அநியாயம் செய்து கொண்டிருக்கிற எல்லோரையும் அவனுடைய அறிவால் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். எல்லோருடைய விஷயத்திலும் அல்லாஹ் தெளிவாக இருக்கிறான். யாரை பற்றி எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட யாராவது ஒருத்தன் எனக்கு துரோகம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான் என்றால் அவன் அநியாயம் செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறானே என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீர்கள். என்னை பற்றி எனக்கு இவ்வளவு துரோகம் செய்துவிட்டு இவன் சந்தோஷமாக இருக்கிறானே என்று நீங்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுது கணக்கு தீர்க்க வேண்டுமோ அப்பொழுது அவன் தீர்ப்பான். எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் குதிப அலைக்குமுல் கிதாலு வ ஹுவ குர்ஹுல் லக்கும். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெறுப்பாக இருக்கிற நிலையில் தான் யுத்தத்தை கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் எந்த விஷயத்தில் சில விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், அந்த விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கெடுதியை வைத்திருப்பான். சில விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிலே நல்லதை வைத்திருப்பான். அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உங்களை பற்றிய விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சூரத்துல் புரூஜ் முழுக்க முழுக்க எங்களோடு அதைத்தான் பேசுகிறது, எங்களோடு அதைத்தான் சொல்லுகிறது. எங்களுடைய ஈமானை பலப்படுத்துகிறது. எங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையும், சமூக வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையும், உம்மத்துக்கு நடக்கிற பிரச்சனையும் இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து தப்பியதாக, அல்லாஹ் இவற்றையெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறான் என்கிற விஷயத்திற்கு வந்துவிடக் கூடாது. அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹ் மிக பெரும் ஒரு நீதியாளனாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவனுடைய நீதி என்பது நானும் நீங்களும் நினைக்கிற நீதி அல்ல. அவன் செய்கிற ஹிக்மத் என்பது நானும் நீங்களும் நினைப்பதை போன்றது அல்ல. அவனுக்கு தெரியும் எந்த இடத்தில் யாரை எப்படி எவ்வளவு நேரம் விட்டு பிடிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். வல்லதீன கذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون. எங்களுடைய வசனங்களை பொய்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அவர்கள் அறியாத நிலையில் படிப்படியாக நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். وأملي لهم. அவர்களுக்கு சின்ன ஒரு தவணை நான் கொடுத்திருக்கிறேன். இன்ன கைதி மதீன். என்னுடைய சூழ்ச்சி மிக பலமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழுகிற நானும் நீங்களும் சொந்த வாழ்க்கையிலும் புரிந்து கொள்ளவும், நான் பாவம் செய்கிறேன், நான் தவறு செய்கிறேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன், ஆனால் என் தொழில், என் வருமானம், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது, நான் ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவநம்பிக்கைப்பட்டு விடாதே. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் சோதனைகளுக்கு, நான் பாவத்தோடு இருக்கிற பொழுது வருகிற சந்தோஷம் எனக்கு சோதனை, நான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டிருக்கிற நிலையில் வருகிற கஷ்டம் எனக்கு சோதனை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தோடு சந்தோஷம். ஒரு நாள் சுபகு தொழவில்லை, வேண்டுமென்றே நான் தொழாமல் எழுந்திருக்கிறேன், எனக்கு தூக்கம் மிகைத்ததோ அல்லது வேறு காரணங்களோ இல்லாமல் வேண்டுமென்றே தொழ வேண்டும் என்ற கடமை இருந்தும் நான் பொடுபோக்காக அந்த தொழுகையை விட்டு எழுந்திருக்கிறேன் என்றால், அந்த நாளில் எனக்கு ஏதாவது ஒரு நலவு நடந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அது எனக்கு தோல்வி, அது எனக்கு தோல்வி. ஏன்? நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லை. மன் ஸல்ல சுப்ஹ வஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுத வந்தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாத எனக்கு ஏதோ ஒரு புறத்தில் எனக்கு ஒரு நலவு நடக்கிறது என்றால் பெரும் ஒரு சோதனை எனக்கு பின்னால் காத்திருக்கிறது. அதே நேரம் ஒரு நாள் நான் சுபஹ் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு நான் தொழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எழுந்து தொழுகிறேன், அன்றைய நாளில் எனக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தருகிறான் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது எங்களுக்கு வெற்றி. ஏனென்றால் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தரை அல்லாஹ் ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டான். அவனுடைய பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தரை அல்லாஹ் ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். அந்த சோதனை ஏதோ ஒரு வகையில் எனக்கு வெற்றியாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு கடந்து போங்கள். அல்லாஹ் அதன் மூலமாக வைத்திருக்கிற நலவை அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய இறுதியை இப்படி முடிக்கிறான். பல் ஹுவ குர்ஆனுன் மஜீத். மாறாக இது ஒரு கண்ணியத்துக்குரிய மகத்தான ஒரு குர்ஆன். ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ். இது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏட்டிலே இருக்கிறது என்று முடிக்கிறார். நேரத்தோடு அல்லாஹு தஆலா சொன்னதற்கும் இந்த முடிவுக்கும் என்ன தொடர்பு என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆனில் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சத்தியமானவை. வெறுமனே கற்பனையாக அல்லாஹ் பேசவில்லை. முடியாத விஷயங்களை அல்லாஹ் வாக்குறுதியாக தரவில்லை.
அல்லாஹுவால் இயலாது என்று எந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. குர்ஆன் யாருடைய கையாடலும் இல்லாத பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமான மலக்குகளை தவிர வேறு யாரும் அதை தீண்டி பார்க்காத ஒரு வேதம் இந்த வேதம். எனவே இந்த வேதத்தில் லா யாத்தீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பி, முன்னாலோ பின்னாலோ எந்த ஒரு பொய்யும் அசத்தியமும் நுழையாத வேதம் இந்த வேதம். இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற விஷயத்தை தெளிவாக ததப்புர் பண்ணி அதை சிந்தித்து அதில் வருகிற விளக்கங்களை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அன்புக்குரியவர்கள் என்னுடைய ஈமான் பலப்படும், என்னுடைய ஈமான் பலப்படும். எவ்வளவு விஷயம் இந்த சூறாவில் அல்லாஹ் எத்தனை தடவை இந்த சூறாவை ஓதி இருப்போம், ஓதி விட்டுத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் பேசி இருப்போம். அல்லாஹ் இந்த வசனத்தில் அவன் சொல்லுகிற அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் ஒவ்வொன்றையும் பற்றி விளங்கப்படுத்த போனால் அன்புக்குரியவர்களை எங்களுக்கு நேரம் போதாது. இந்த சூறாவை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். ஆனால் இதில் வருகிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் பின்னால் இருக்கிற தப்சீர்கள் அல்லாஹ் இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூதை இந்த சூறாவில் எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூதுடைய அந்த கிடங்குவாசிகளுடைய நிலைமையும் அதுதான். அவர்கள் அந்த சிறுவனின் மூலமாக ஈமான் கொண்டவர்களை அவர்கள் போட்டு வதைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வதையை அல்லாஹ் பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தான் என்பது அர்த்தம் அல்ல. அவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா தண்டனையை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த தண்டனை அவர்களுக்கு மறுமையிலும் இருக்கிறது, அவர்களுடைய கபரிலும் இருக்கிறது. அவர்களை சுட்டரிக்கிற வேதனை, எப்படி அவர்கள் முஃமின்களை வதைத்தார்களோ, எப்படி குண்டு போட்டு அழித்தார்களோ, எப்படி கைகால்களை உடைத்தார்களோ, எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தினார்களோ, எப்படி அவர்களுடைய வீடுகளை இல்லாமல் இடித்தார்களோ, எப்படி அவர்களுடைய பள்ளிவாசல்களையும் வைத்தியசாலைகளையும் குண்டு போட்டு அழித்தார்களோ, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்கள் என்னென்ன முறையில் இந்த உலகத்தில் இந்த முஃமின்களுக்கு வேதனை செய்தார்களோ அத்தனை வேதனைகளையும் அல்லாஹு வகை வகையாக கொடுப்பான். யாருமே உதவி செய்ய முடியாத நிலையில் ஒமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவிக்கு இருக்க மாட்டார்கள். இன்று வல்லரசுகள் இருக்கலாம், அல்லது பெரும் பதவிகளோடு இருப்பவர்கள் இருக்கலாம், ஆயுத பலங்கள் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் தண்டிக்கிற நாளில், அல்லாஹ் அவர்களை கேள்வி கேட்கிற நாளில், அல்லாஹ் அவர்களை விசாரிக்கிற நாளில், வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த மறுமையினுடைய நாளில் இந்த உலகத்தில் அவர்களுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். யாரையெல்லாம் இந்த உலகத்தில் அவர்கள் வதைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களை தங்க கட்டில்களிலும் சுவனத்து சந்தோஷங்களிலும் பார்த்து கொண்டு, இவர்கள் செய்த அத்தனை அநியாயங்களையும் பார்த்து கொண்டு, இவர்களுக்கு நடக்கிற வேதனைகளை எல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த நாள் அப்படியான நாள். சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் நரகவாதிகள் படுகிற வேதனைகளை காட்டுகிற நாள். அவர்களுக்கு இடையில் நடக்கிற உரையாடல்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah அன் அஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். நரகவாதிகள் நரகத்திற்கு போனதற்கு பின்னால் சுவனவாதிகளை, அவர்கள் படுகிற இன்பங்களை, அவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்களை எல்லாம் பார்த்து கொண்டு நரகவாதிகள் சுவனவாதிகளோடு உரையாடுவார்கள், அழைப்பார்கள். ஏ சுவனவாதிகளே, அன் அஃபீது அலைனா மினல் மா, எங்களுக்கு நீங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் தர வேண்டாம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற தண்ணீரை கொஞ்சம் தெளித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருள் வாழ்வாதாரங்கள், உணவிலே இருந்து ஏதாவது ஒன்றை எங்களின் மீது தூக்கி வீசி விடுங்கள் என்று அவர்கள் கேட்கிற பொழுது காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் நிராகரிக்கின்ற, அநியாயம் செய்த, எங்களை போட்டு வதைத்த உங்களுக்கு இவற்றை எல்லாம் ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான், எதுவும் கிடையாது என்று சொல்லி அவர்களுடைய வேதனைகளை பார்த்து இன்பம் அடைவார்கள். எல்லாம் நடக்கும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, என் மர்மையின் நம்பிக்கை இதுதான், என் ஆழமான விசுவாசம் இதுதான். என் ரப்பு ஒரு காலமும் அவனை நம்பியவர்களை கைவிடவும் மாட்டான், விட்டதாக வரலாறும் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, சூரத்துல் புரூஜ் எங்களோடு பேசுகிற இந்த ஆழமான விஷயத்தை நாம் அடிக்கடி ததப்புர் பண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன சூறாக்களை நாம் கொஞ்சம் எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும். உணர்வோடு எங்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டு இந்த சூறா எங்களுக்கு எதை பேசுகிறது என்று தேட வேண்டும். வெறுமனே 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கான தீர்வு அல்ல இந்த குர்ஆன், அவர்களுக்காக பேசியதல்ல இந்த குர்ஆன். எனக்கும் உங்களுக்கு
மக்களுக்குமாக மறுமை வரைக்கும் வருகிற எங்களுடைய சந்ததிகளுக்காக பேசுகிற குர்ஆன் இந்த குர்ஆன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழலில் அல்லாஹ்வை பற்றி தவறான வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளில் குறை கண்டு விடாதீர்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லாமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்று ஆழமாக நம்புங்கள். அவனுக்கு சுஜூது செய்யாதவர்களுக்கு நிறையவே கொடுக்கிற பொழுது அவனை வணங்குகிற என்னை அவன் ஒரு காலமும் கைவிட்டு விட மாட்டான். என் சோதனைகளுக்கு பின்னால் இருக்கிற சந்தோஷத்தை உணருங்கள். என் கஷ்டங்களுக்கு பின்னால் இருக்கிற ரப்புடைய அன்பை உணருங்கள். அந்த அன்போடு, அந்த பாசத்தோடு, அந்த நேசத்தோடு அல்லாஹ்வை அணுகுங்கள். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்கள். ஒரு குழந்தை தாய் தந்தையிடத்தில் அடம்பிடித்து அழுவதை போல அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது புலம்புங்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொட்டித்தீருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு என்றோ ஒரு நாள் விடை அளிப்பான். அதனுடைய பெருமானத்தை உங்களுக்கு உணர்த்துவான். நிச்சயமாக ரப்பு மிக தூய்மையானவனாக, எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தை ததப்புர் பண்ணி அதை ஒழுங்காக சிந்தித்து உணரக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.